ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டே 28க்கான வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே 28 என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு சொன்னால், இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை ஃபுல்லாக கொத்தி மண்ணை வந்து பதப்படுத்தி எடுக்க போகிறோம். ஸோ கீழே இருக்கிற அந்த பகுதியும் ஃபுல்லாக கொத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி ஆரம்பித்து அதில் பாதி மாதிரி கொத்தி வந்துட்டோம். அது கொஞ்சம் கொத்த இருக்குது. ஸோ இதை கொத்தி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதில் வந்து கேபேஜ் கன்றுகளை வந்து நட்டு வைக்க போகிறோம். அதாவது முட்டை கோவா, அப்புறம் சிவப்பு கோவா, இந்த 2 கண்ணையுமே வந்து நட்டு வைக்க போகிறோம். அதுக்கான வ்ளாக் தான் காய்ஸ். தொடர்ந்து ஃபுல் வ்ளாக் வரப்போகுது. ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அப்படியே நம்ம இயற்கை கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுறதுக்காக ஒரு சூடத்தையும் பற்றியும் கொளுத்தி விட்டுட்டு நமக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கான உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நமக்கு வேலையை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வழி நடத்தணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை போட்டோங்க கைஸ். அதுக்கு முன்னால் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அருகு போன்ற அந்த பில்லெல்லாம் கைஸ் அடியோடு நோண்டி எடுத்துடணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அருகு பில்லு எல்லாமே பிடிங்கிட்டோம் கைஸ். ஏன்னா அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு கொத்த ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். மண் கொஞ்சம் லூஸாக தான் கைஸ் இருந்துச்சு. ஏன்னா மழை வெயில் இப்படி மிக்ஸ் மேலே அடிக்கும்போது மண் ரொம்ப பொழுன்னு அப்படி லூஸாக இருந்துச்சு. அதனால் கொத்துறதுக்கும் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு கைஸ். காய்ஸ், ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். செம்ம டயர்ட் காய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபீல்டுக்கு இறங்கையும் முடியல. மண்வெட்டி பிடிச்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஓகே, விளங்கிக்காது. ஸோ இருந்து கெப்பெல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், செம்ம வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது காய்ஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒர்க்கை இன்றைக்கி முடிக்கணும் காய்ஸ். கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கானது நம்மளுக்கு கிடைக்குன்ற ஒரே ஒரு நம்பிக்கையும் குறிக்கோள் மட்டும்தான் கைஸ் என்கிட்ட இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவு முக்கால்வாசி பகுதியை கொத்தி முடிச்சிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதையே முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஒர்க் இன்றைக்கி ஓரளவு கம்ப்ளீட் ஆயிரும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் கொத்த முடியுதுன்னு சொல்லிட்டு.
காய்ஸ் எல்லாமே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு பகுதி அப்படியே பற்றி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிக்கிறேன். பட் செம்ம டயர்ட். அடிக்கிற வெயில் வேறு மண்டையை பழந்துட்டு இருக்கு காய்ஸ். ஆரம்பித்தோம், முடிக்காம விடக்கூடாது. குட்டி பிரேக் அப்புறமா அது ஃபுல்லாக முடிச்சிடலாம் காய்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட கொத்திட்டு வந்துட்டோம் காய்ஸ். கடையில் வெள்ளனாவே தொங்கையும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. பட் இருந்தாலும் செம்ம வெயில் மண்டையை பழக்குது. டயர்டு தான், செம்ம டயர்டு காய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வேலையை ஆரம்பித்து செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் மழையெல்லாம் பெஞ்சனால மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதால ஈஸியாக இருக்குது கொத்து கொஞ்சம். இன்றைக்கி இது ஃபுல்லாக முடிச்சாகணும். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்மளால் இன்றைக்கி மேக்ஸிமம் கொத்தி முடிக்க முடியுதோ அந்தளவுக்கு கொத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு மேலே அந்த பகுதியை கொத்திடலாம். ரெண்டையுமே கொத்தினதுக்கப்புறமா பாத்தி அடித்து அடுத்தடுத்த வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ். நல்லாவே கொத்திக்கிட்டு வரோம். ஒரு அடி ஆழத்துக்கு கொத்திக்கிட்டு இருக்கிறோம். கொத்தி அது இல்லாமல் கல் அப்புறம் இருக்கக்கூடிய வேர் தண்டுகள் எல்லாமே பொறுக்கி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கிட்டே வரோம் காய்ஸ். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பயிர் வளர்றதுக்கு. ஹார்ட் ஒர்க் தான் காய்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு சக்ஸஸ் வந்து சேரும். ஒர்க் சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா அடுத்து வந்து சேர்ந்துருச்சு காய்ஸ் மழை. இதோட ஒர்க் இன்றைக்கி தடைப்பட்டு போச்சு. ஸோ நிப்பாடிருக்கோம் காய்ஸ். மழை நின்றதுக்கப்புறம் வேணா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொத்தி முடிக்கிறதுக்கு இன்றைக்கி. ஸோ அதை கொத்தி முடிச்சிட்டோன்னா ஒரு பகுதி இன்றைக்கி முடிச்சிடலாம். அப்புறம் நாளைக்கு இன்னொரு பகுதி ஆரம்பிச்சிடலான்னு தான் ஐடியா. இது மழை விடுமான்னு தெரியல காய்ஸ். பார்ப்போம், மழை நின்றதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ். கணக்கான மழை தான் காய்ஸ் பேஞ்சிட்ருக்குது. பட் இருந்தாலும் நனைஞ்சிட்டா காய்ச்சல் வந்துடுமே. ஆல்ரெடி ஃபீவரில் தான் இருக்கிறோம். அதான் காய்ஸ் ஒர்க் பண்ணலை. வெயிலும் மழையும் இரண்டும் கலந்து அடிக்கிறது.